வேப்ப முன்னாக்கு கலந்த கலவை உரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் நிற்கிற செவ்வாழை தோட்டத்தில். இப்போ உங்களுக்கு 2வது உரம் வச்சு பார்த்துருப்பீங்க. அதை 3வது உரம் வைக்க போகிறேன். அது என்னென்ன வைக்கிறேன், எவ்வளவு மண் மூட்டில் போடுறேன், எவ்வளவு சாணி வைக்கிறேன், ஃபெர்டிலைசர் எவ்வளோ வைக்கிறேன்னு எல்லாம் சொல்ல போகிறேன். வாங்க. முதல்ல வந்து பாருங்கள், கருகி நிற்கக்கூடிய வாழையோட இலையை இந்த கீழ் பகுதியிலிருந்து மேலே பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, வேறு வாடலாக இருந்தாலும் அந்த இந்த மாதிரி அரைச்சிங்க. ஓகே, இப்போ வந்து வாழையோட மூட்டில் நிற்கக்கூடிய புல்லுகளை எல்லாம் லைட்டாக செதுக்கி மாற்றுங்க. வாழையோட மூட்டில் எவ்வளோ மண் போடுறேன்னு பாருங்கள். இந்த ஓரத்தில் இருந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி மண்ணை எடுத்து வாழையோட மூட்டில் போடுங்க. ஒரு 4-5 மண்மட்டி அளவுக்கு மண்ணை போடலாம். வாழையோட மூட்டு பகுதி எவ்வளோ மேலே வந்திருக்கு அதை பொறுத்து போடுங்க. மற்றபடி மூட்டு பகுதி மண்ணுக்குள்ளே நிற்கிது, வேர்கள் வெளியே தெரியலன்னா இந்த அளவு மண் போட வேண்டாம். ஓகே, இப்போ இதுவும் கொஞ்சம் அதிகம்தான். பாருங்க, ஒரு குட்டை சாணி கொண்டு வந்தேன். பச்சை சாணி கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கொஞ்சம் காஞ்ச சாணி. சாணி போட்டது பார்த்தீங்க, வாழைக்கு செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் சாணி போடுறது குறைங்க, கம்மி பண்ணவே வேண்டாம். ஒரு 6 வாரத்துக்கு ஒவ்வொரு குட்டை சாணி கண்டிப்பாக வைங்க. பாருங்க, இப்போ வந்து எலும்புத்தூள், பாக்டமாஸ், பொட்டாஸ், யூரியா, வேப்ப முன்னாக்கு கலந்த கலவை உரம் ஒரு 2 பிடி போடுங்க. ரசாயன உரம் அதிகம் நினைக்காதீங்க. இதில் இருக்கிறது பூரா எள்ளு பொடி, கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு, அப்படி அந்த உரம் அது ரசாயன உரத்தில் சேராது. ஓகே, இப்போ பாருங்க, மரத்தில் இந்த கறி விழக்கூடிய அந்த இலைகள் அது அழுகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அதுக்கு மேலே நாம் அறுத்து போட்ட அந்த வாழையில அறுத்து போட்ட அந்த இலைகளை எடுத்து போடுங்க. இனி இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் மண் போடணும். ஓகே, மண் போட்டு முடிஞ்சிருச்சு. இனி 2 நாள் பொறுத்து நான் நாளை கழிச்சு தண்ணி ஊற்றுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாழைக்கு 3வது உரம் வைக்கக்கூடிய முறையாக புரியும்படியாக சொன்னேன். இனி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது மாதிரி செவ்வாழைக்கு உரம் வைங்க. ஒவ்வொரு உரத்துக்கும் ரசாயன உரம் 50 கிராம் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இது ஒரு தென்னை மாதிரி, அந்த மாதிரி வளரும், அந்த மாதிரி சாப்பிடும். தண்ணியும் அவ்வளவு தேவை இதுக்கு, சரியா? ஆனால் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொலையும் அப்படி விட்டலாம். ஓகே, இந்த சிறு விவசாயியோட வாழை தோட்டத்தில் நிற்கக்கூடிய வாழைக்கு 3வது உரம் வச்சது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உரம் வைங்க. ஓகே, இன்னும் அடுத்த வீடியோவில் 4வது உரம் வைக்க அந்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். பாய் பாய்.